ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதி நமக. குரு வாழ்க, குருவே துணை. லக்கணங்கள் வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மேஷ லக்கணம். மேஷ லக்கணம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது பொது குணநலங்கள் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசியாக எந்த கோயிலுக்கு போனால் இன்னும் சிறப்பு இவங்க வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்குள்ள சூரியன் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரை ஆட்சி செலுத்துவார். இந்த 12 ராசிகளையும் 360 டிகிரியாக நாம் பிரித்தோம்னா முதல் 30 பாகை மேஷ ராசியில் இடம்பெறும். இந்த ராசியில தான் சூரியன் ஒளி பயணத்தை தொடங்குகிறார். அதனால்தான் சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார் என்று ஜோதிடம் சொல்கிறது. அந்த மேஷ ராசி செவ்வாய் ஆளுகிறார். இப்படி ஆளும் கிரகத்தின் தன்மையைத்தான் ராசி அதிபதி என்கிறோம். மேஷத்தின் அதிபதி செவ்வாய். இந்த ராசியில் உதித்தவர்களுக்கு செவ்வாயின் ஆதிக்கம் இருக்கும். தொலைநோக்கி வழியாக உற்று நோக்கும் பொழுது அஸ்வினி, பரணி, கிருத்திகை மற்றும் அதன் துணை நட்சத்திரங்களும் விரவி கிடக்கின்றன. அப்படி பரவி கிடக்கும் அமைப்பு மேஷம் எனும் ஆடு உருவத்தை கொண்டுள்ளது. மொத்த ராசிகளையும் மனித உருவாக கற்பனை செய்து கொள்வோம். அதில் மேஷத்தை தலை என்று கொள்ளலாம், அதாவது கபாலம் என்று கொள்ளலாம். அறிவியல் சொல்லும் கதிர்வீதியைத்தான் ஜோதிடம் காலபுருஷன் என்கிறது. காலபுருஷனின் கபாலமாக விளங்குவது மேஷம். வான்மண்டலத்தில் முதல் வீடு இதுதான். இந்த கபாலத்தை தான் செவ்வாய் ஆள்கிறது. இவரே இந்த வீட்டின் தலைவர். இப்படிப்பட்ட செவ்வாயின் ஆட்சி வீட்டில் பிறந்த நீங்கள் ஆளப் பிறந்தவர்கள். 4 சகோதரர்கள் நடுவில் நீங்கள் பிறந்திருந்தாலும் மூளை பலத்தால் முதல்வராக இருப்பீர்கள். மாறுபட்ட உணர்வுகளை ஒன்று சேர்ப்பீர்கள். ஏதேனும் இயக்கம், சங்கம் என்று குழுவை அமைப்பீர்கள். ஜனசக்தியை ஒன்று திரட்டி ஒத்த உணர்வுள்ள பெரிய சக்திகளாக மாற்றுவீர்கள். மேஷம் வேஷம் போடும் என்பார்கள். சில நேரங்களில் நீங்கள் பொடி வைத்து பேசுவீர்கள். இதற்கு காரணம் உங்களின் வாக்கு அதிபதியாக சுக்கிரன் இருப்பதுதான். வீணை கற்றுக்கொள்கிறீர்கள் என 2 மாத மாஸ்டரிடம் இருப்பீர்கள். அதற்குள்ளாகவே அவரின் வீணை அறிவையை எல்லையை கண்டுபிடித்து விடுவீர்கள். அத்தனை கிரகிக்கும் சக்தியும் ஆழ்ந்த பார்வையும் உங்களுக்கு இருக்கும். 100 பேர் தனக்கு கீழ் வேலை செய்தாலும் தனக்கு அருகில் இருந்தாலும் ஒவ்வொருவரின் தகுதியை புரிந்து கொண்டு அவருக்கு எந்த துறையை ஒப்படைக்கலாம் என்று திடமாக தீர்மானிப்பதில் வல்லவர்களாக விளங்குவீர்கள். அதனால்தான் ஒரு நிறுவனத்தில் சாதாரண வேலையில் சேர்ந்தால் கூட திரும்பி பார்ப்பதற்குள் தலைமைக்கு நெருக்கமாகும் அளவிற்கு வளர்ந்து விடுவீர்கள். உடன் பிறந்தவர்களை உயிரை விட அதிகமாக நேசிப்பீர்கள். ஆனால் உடன் பிறந்தவர்கள் ஏனோ உங்களை அதிகம் புரிந்து கொள்வதில்லை. அதை நினைத்து சில நேரங்களில் புழங்குவீர்கள். அதற்கு காரணம் உங்களின் எதிர்மறை கிரகங்களான புதனும் சனியும் உங்கள் ராசியின் சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதுதான். ஒருவருடைய ராசியின் 3ஆம் இடம் இளைய சகோதரம் பற்றி சொல்லும். அதேபோல 11வது இடம் மூத்த சகோதரரை பற்றி சொல்லும். மேஷத்திற்கு என்னங்க 3ஆம் இடம் மிதுனத்துக்கு அதிபதி புதன், 11ஆம் இடம் கும்பராசிக்கு அதிபதி சனி. ஆக இவ்வாறு வருத்தப்படுவதற்கு காரணம் இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். பிறந்த நாள், மணநாள் என்றால் கோயில் குளம் என்று சுற்றுலா செல்வதோடு அந்நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்ய வேணும் அப்படின்னு சொல்லுவீங்க. மேஷத்தின் மரபின் மைந்தர்கள் என்று கூட சொல்லலாம். எங்கள் தாத்தா போட்டிருந்த மோதிரம், எங்கள் அப்பாவோட நவரத்ன மாலை என்று ஞாபகார்த்தமாக எதையும் வைத்து கொள்ளும் ஆர்வம், அந்த குணம் உங்களுக்கு உண்டு. முன்னோர் புகழில் தன்னையும் சேர்த்து கொண்டு மரபு பெருமை ஓங்குமாறு பேசுவீர்கள். தாய் சொல்ல தட்டாத பிள்ளை நீங்கள் தாங்க. பல லட்சம் ரூபாய் மாத சம்பளம் கிடைத்தாலும் அதைவிட தாயார பிரிந்திருக்க வகையில் குறைந்த சம்பளம் கிடைத்தால் அதுவே போதும் அப்படின்னு இருப்பீங்க. அதாவது பல லட்சம் பணம் கிடைச்சா கூட அம்மா கூட இல்லைன்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய அம்மாவின் பாசம் இருக்கும். பூமிக்காரகன் என்று சொல்லப்படும் செவ்வாயின் ராசியில் பிறந்திருந்தாலும் 4 சென்ட் நிலமாவது ஊருக்கு பக்கத்தில் வாங்கி போடுவீர்கள். சேறு இல்லையில் சோறு இல்லை என்பதை அறிந்து நீங்கள் விவசாயிகளை வியந்து பார்ப்பீர்கள். உழவனுக்கே நிலம் சொந்தம், எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற பொது உடைமை சிந்தனை உங்களிடத்தில் ஓங்கி இருக்கும்.
உங்களின் ராசிநாதனாக செவ்வாய் இருப்பதால் கண்ணெதிரே எந்த தவறு நடந்தாலும் பாராமுகமாக இல்லாமல் தட்டி கேட்டு தண்டிப்பீர்கள். முடியாதவர்கள் மனதிற்குள் சங்கடப்படுவீர்கள். நாடு என் இப்படி இருக்கு என 4 பேரிடம் சொல்லி தவிப்பீர்கள். மற்ற ராசிக்காரர்களை விட எதையும் செயல்படுத்தி பார்ப்பதில் வல்லவர்கள் நீங்கள். பிரச்சனையை சொன்னால் தீர்வு காண்பவர்கள். பிரச்சனை மீது உடனே தீர்மானம் நிறைவேற்றி அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி நடவடிக்கையும் எடுக்க வைப்பவர்கள் நீங்கள். மேஷத்தில் பிறந்த நீங்க சிங்கம் போல இருப்பீங்கள். உங்க பூர்வ புண்ணியஸ்தானம் எனப்படும் உங்க ராசிக்கு குழந்தைகளை பற்றி சொல்லும் 5ஆம் இடம் சிம்ம ராசிக்குரியது. அதற்கு அதிபதி சூரியன். எனவே உங்களை விட பிள்ளைகள் புத்தி கூர்மையாகவும் செல்வ வளத்தையும் பெற்றிருப்பார்கள். சிலருடைய ஜாதகத்தில் சூரியன் நீச்சமாக வலுவிழந்து காணப்பட்டால் பிள்ளைகளை பற்றிய சதா கவலைகளில் இருப்பீர்கள். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஊரு உலகம் அப்படின்ற கவலை இருக்கும். இதை உங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி காட்டுவாங்க. அவருக்கு என்ன, ஊர் உலகத்தை பற்றி தான் கவலை, வீட்டை பற்றியா கவலை அப்படின்னு உங்க துணைவர் ரொம்ப வருத்தப்படுவாங்க. தாயார் அளவுக்கு தந்தையார் பற்றி அதிக யோசிக்க மாட்டீர்கள். பைக்கில் 80 ஸ்பீட் போகாத 40ல் போ என உங்கள் தந்தை அன்பாக ஆணைவிடுவார். பொதுவாக மேஷராசிகர்கள் தந்தை இவர்கள் என்ன வேகத்தை நெறிப்படுத்துவார்கள். முன்னோர் வாக்கு முதினர் கனியும் அப்போதைக்கு கசத்தாலும் பின்பாதியில் இனிக்கும் என்பது போல தந்தையாரின் அருமை வாழுங்காலத்தில் அறியாமல் பிற்பகுதியில் வருத்தப்படக்கூடிய மேஷ லக்கணக்காரங்கள் பலர் உள்ளனர். உங்கள் வாழ்வில் எதிரிகள் நீங்கள் முன்பே அறிந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். உங்களுடனே பழகி வருவர்கள்தான் உங்கள் எதிரி. இவர்கள் உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் போராமை கொள்வார்கள். அருகிலேயே எதிரிகள் உங்களைச் சுற்றியே இருப்பார்கள். உங்களை நன்றாக தெரிந்து வைத்திருப்பார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள், அவ்வாறு உங்களுக்கு பயனடைந்தவர்கள்தான் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் அந்தரங்க விஷயங்களை அருகில் இருப்பவர்களிடம் சொல்லக்கூடாது. ஏனெனில் நண்பருக்கு உரிய 3ஆம் வீட்டுக்குரிய கிரகம் எதிரிக்குரிய 6ஆம் வீட்டுக்குரிய புதன் அதிபதியாக வருவதால் நெருங்கி பழையவர்களே எதிரியாக இருப்பார்கள். அதுபோல 3 6ஆம் வீட்டின் அதிபதியாக புதன் வருவதால் மாறுபட்ட சிந்தனை, பேச்சுக்கள், எழுத்தால் பலரையும் எதிர்க்க நீங்க துணிவீர்கள். மேலும் உங்களை பற்றி சொல்லணும்னா, நீங்க படித்த துறையிலே பணியாற்றுவது கடினங்க. உங்களின் பயோடாட்டா கேட்டால் பல துறைகளில் பல வருடங்கள் மாறி மாறி பணியாற்றுவது உங்களுடைய பயோடாட்டா சொல்லும். தொழிலாளராக இருந்தாலும் தொழிற்சங்க தலைவராக நீங்கள் ஆகுவீர்கள். நீங்கள் தூங்குவது என்னவோ கோழி தூக்கம்தாங்க. தூங்கியும் தூங்காம என்ற சப்கான்ஷியஸ் மைண்ட் விழித்து கொண்டே இருக்கும். பழைய சம்பவங்களை நினைவு வைத்து அசை போடுவீர்கள். மேஷ ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த மாட்டார்கள். இது ஒரு பெரிய குறைங்க உங்ககிட்ட. பிறரிடம் உதவி கேட்கவும் தயங்குவீங்க. அதீத தன்னம்பிக்கையில் ஆமையிடம் தோற்ற முயல் போல பல விஷயங்களை கோட்டை விடுவீங்க. ஆரம்பத்தில் இருக்கும் ஆர்வம் இறுதி வரை நிலைக்காது. நட்பில் விரிசலும் நிலையான வருமானம் இல்லாமலும் பொருளாதார விரிசல்களும் உண்டாகும். நீங்கள் எதிரிகளின் பலத்தை சரியாக கணிக்க மாட்டீர்கள். நம்ம கூட இருந்தவன் தானே, நம்மளை ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கவன சிதறலோடு இருந்துருவீங்க. இதனால் ஏமாற்றப்படுவீங்க. பொதுவாக மலையை சார்ந்த இடமாக இருக்கக்கூடிய குறிஞ்சி நிலம் உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ராசிநாதன செவ்வாயை வழிநடத்தக்கூடிய தெய்வத்தை நீங்கள் அந்த சூழலில் தரிசிக்கும் பொழுது உங்கள் வாழ்வு மலையளவு உயரும் என்பது உறுதியாக சொல்லலாம். தனித்தன்மை பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொன்னால் பழனிங்க. ஆம், உங்களுக்கு ஏற்ற கோவில் பழனி. மேற்சொன்ன அதாவது அனைத்து மேஷராசிகளின் பொதுவான குணங்களும் பலம் மற்றும் பலவீனம் பற்றித்தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது பொதுவான விஷயங்கள். உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள், லக்னத்தை பார்த்த கிரகங்கள், லக்னாதிபதியோட இணைந்த கிரகங்கள், இதெல்லாம் வச்சு பலன்கள் சற்று ஏறக்குறைய மாறுபடும். இது அருகிலுள்ள ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஆனாலும் இப்போ சொன்ன குணங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்டை நான் எதிர்பார்க்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஏமாறாமல் இருக்கணும். நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்கணும்.
ஏணிப்படியாக உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்க உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானை, அதுவும் பழனி முருகனை நீங்கள் வணங்குவது மிக சிறப்பாக இருக்குங்க. இந்த பழனிக்கு ஒரு முறையாவது நீங்கள் போய் வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மிக வளமாகவும் நலமாகவும் மாறும் என்பது நிச்சயம்.